ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் மா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் டெஸ்ட் சீரீஸ்ல 5வது டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியே 4 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து அதையும் நீங்க ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. அப்பதான் வந்து ஃபுல்லாவே எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பேட்டர்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களோ அதே மாதிரி 25 கொஸ்டின் எடுத்து இதுக்கு முன்னாடியே 4 டெஸ்ட் வச்சிருக்கு. இது வந்து 5வது டெஸ்ட். இதுலயும் 25 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 நிமிஷம் டைம் கேப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து அந்த 1 நிமிஷம் டைம் கேப்குள்ள அதுக்கான ஆன்சர் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியல, இல்ல எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்ல அப்படின்னா சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு நிமிஷம் டைம் கேப் முடிஞ்சதுமே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நடந்த 4 டெஸ்ட், இது 5வது டெஸ்டா. ஸோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாடல் கவர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல தான் இருக்கும். ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்காது. ஸோ நிறைய மாடல் நீங்க வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து மேக்ஸ் வந்து நான் இது வரைக்கும் படிக்கல, பாதி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா கூட ஸோ இந்த மாதிரி எல்லா மாடலையும் கம்பைன் பண்ணி நீங்க பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். அதை வச்சு கூட எக்ஸாம்ல நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ டெஸ்ட் எழுத போலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிக்கு தெற்கில் ஏவும் பிக்கு கிழக்கில் சியும் இருந்தால் சியை பொறுத்து ஏ எந்த திசையில் இருக்கும்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா தெற்கு மேற்கு, அப்படி இல்லை அப்படின்னா தென்மேற்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இது வந்து திசைகள், அதாவது ரீசனிங்ஸ் டாபிக்ல வரும். ஓகேங்களா? சோ பாருங்க, இப்போ திசைகள் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? சோ இப்படி இருக்கு அப்படின்னா இது பாத்தீங்க அப்படின்னா வடக்கு, இது தெற்கு. ஓகேங்களா? சோ இந்த சைடு வர்றது கிழக்கு, இது மேற்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வரும். சோ இப்ப பாருங்க, பிக்கு தெற்கு, இப்ப பி வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஆரிஜின்ல வந்து பி இருக்காரு அப்படின்னா பிக்கு கிழக்கில யார் இருக்காரு? சி இருக்காரு. அப்ப இந்த பக்கம் பார்த்து சி இருக்காரு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பிக்கு தெற்கில் ஏவும். ஓகேங்களா? சோ செகண்ட் பாயிண்ட் நான் எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பிக்கு தெற்கில் ஏவும். அப்ப பிக்கு தெற்குல ஏ இருக்காரு, பிக்கு கிழக்குல சி இருக்காரு. ஓகேங்களா? சோ இப்ப என்ன கொஸ்டின் அப்படின்னா சிய பொறுத்து ஏ எந்த திசை, அதாவது சில இருந்து ஏ வந்து எந்த திசை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த திசை வருது இல்லையா? சோ இந்த திசை, இந்த போர்ஷன் இப்படி பார்த்து வருது அப்படின்னாலே அது வந்து தென்மேற்கு. ஓகேங்களா? சோ தெற்கு மேற்கு தென்மேற்கு ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ பாத்தீங்கன்னா இப்படி வந்துச்சுன்னா தென்மேற்கு, அதுவே இப்படி போச்சு அப்படின்னா வடமேற்கு, இப்படி போச்சு அப்படின்னா வடகிழக்கு, இப்படி போச்சு அப்படின்னா தென்கிழக்குன்னு வரும். ஓகேங்களா? சோ எந்த திசையை பார்த்து போகுதோ அதை பொறுத்து ஆன்சர் டிக் அடிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, கமலம் குலுக்கல் போட்டியில் கலந்து கொண்டால் அங்கு மொத்தம் 135 சீட்டுகள் விற்கப்பட்டன. கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, ஒரு நிமிஷம் என்னமோ மிஸ் ஆகுது. வாய்ப்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் கொஸ்டின் பாத்துறேன். ஒரு நிமிஷம். இது பாத்தீங்கன்னா 1/9. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல 1/9 வந்திருக்கும். 1/9 இன்னிங் இஸ் 1/9. ஓகேங்களா? சோ கமலம் குலுக்கல் போட்டியில் கலந்து கொண்டால் அங்கு மொத்தம் 135 சீட்டுகள் விற்கப்பட்டன. கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 1/9 எனில் கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. அவங்களோட வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சீட்டுகள் கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிருங்க. ஓகேங்களா? சோ கொடுத்துருக்க ரெண்டையும் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்க, 9ஆல் அடிச்சோம் அப்படின்னா 9 9 I9 45. அப்ப 15 சீட்டுகள் தான் பாத்தீங்க அப்படின்னா கமலம் வாங்கியிருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, ஒரு நூற்றாண்டின் கடைசி நாள் எந்த கிழமையாக இருக்காது?
இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய். ஓகேங்களா? சோ கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின், யோசிச்சுதான் போடணும். ஓகேங்களா? சோ ஒரு நூற்றாண்டு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா கடைசியா 2 0 வரும் பாருங்க. 100, 200, 300, 400, 500ன்னு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சோ இதுதான் நூற்றாண்டு. ஓகேங்களா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆட் டே. ஓகேங்களா? சோ எக்ஸ்ட்ராவா வர அந்த நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா 5 நாட்கள் வரும். ஓகேங்களா? அதாவது 100 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 76 சாதாரண இயரும், ஓகேங்களா? சோ சாதாரண வருடமும் 24 லீப் வருடமும் வரும். ஓகேங்களா? சோ இத பொறுத்து எக்ஸ்ட்ராவா அந்த ஆட் டே வரும் இல்லையா, அதை கால்குலேட் பண்ணிருப்போம். சோ பாத்தீங்கன்னா 5 டே. இத வந்து பாத்தீங்கன்னா 10, 40, அதுக்கப்புறம் 50, 100, 200 இது எல்லாமே நம்ம கிளாஸ் நடத்தும் போது என்னென்ன ஆட் டே வரும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? சோ இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சோ 100க்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா 5 டே வரும். அப்ப 200க்கு பாத்தீங்க அப்படின்னா 5 × 2, 300க்கு பாத்தீங்க அப்படின்னா 5 × 3, 400க்கு பாத்தீங்க அப்படின்னா 5 × 4. ஆனா எக்ஸ்ட்ராவா இந்த 400ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 400ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? சோ நார்மலா இயர் ஒன்னு இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த இயர் இருக்கு அப்படின்னா அந்த இயர் 4ஆல டிவைட் ஆச்சுன்னா அது வந்து லீப் இயர். ஓகேங்களா? இதுவே நூற்றாண்டா இருந்தது அப்படின்னா அந்த நூற்றாண்டு 400ஆல டிவைட் ஆனாதான் அது லீப் இயர். ஓகேங்களா? சோ 4ஆல டிவைட் ஆகக்கூடாது, 400ஆல டிவைட் ஆகும். அப்போ ஆல்ரெடி 5 × 4 ஆட் டே இருக்கு, பிளஸ் ஒரு டே எக்ஸ்ட்ராவா வரும் லீப் இயருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இதை பாத்தீங்க அப்படின்னா 5 × 5. ஓகேங்களா? சோ இதை வச்சுதான் எக்ஸ்ட்ரா டே பார்ப்போம் இல்லையா? சோ இது பாத்தீங்கன்னா 10 நாள், இது 15 நாள், இது 21 நாள், இது 10 நாள், சாரி 25 நாள். ஓகேங்களா? இப்ப பாருங்க, சோ 5 நாள் அப்படின்னா இப்ப 1 அப்படிங்கிறது திங்கள் வச்சுக்கோங்க, 2 செவ்வாய், 3 புதன், 4 வியாழன், 5 வெள்ளி, 6 புதன், 7 வெள்ளி சனி. ஓகேங்களா? சோ 7 ஞாயிறு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5வது நாள் என்ன வருது பாருங்க, 5வது நாள் வெள்ளி. அப்ப முதல் 100 வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த நாள் வெள்ளிக்கிழமை வருது. அடுத்து 200 நாள், 10 நாள், 10 என்ன பண்ணணும் நம்ம 7ஆல டிவைட் பண்ணணும் இல்லையா வாரத்துக்கு. அப்போ 1 7 மீதி 3 நாள். ஓகேங்களா? அப்ப 3ங்கிறது உங்களுக்கு புதன்கிழமை. அப்ப இது புதன்கிழமை. அடுத்து 15 7ஆல டிவைட் பண்ணுங்க, எத்தனை டைம் வரும்? 2 14 1ன்னு வரும். அப்ப முதல் நாள் என்ன? திங்கள். ஓகேங்களா? அடுத்து இதுல 21 நாள், 21 நாள் போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 21ங்கிறது 7ஆல டிவைட் ஆயிரும். அப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் டேவே வராது இல்லையா? சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? சோ லீப் இயர்ல ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? சோ இது 0. இப்ப 0ங்கிறது ஞாயிறு. புரியுதுங்களா? சோ 0 to 0ல இருந்து 6 வரைக்கும் கணக்கு போட்டிருக்கு. ஓகேங்களா? சோ பாருங்க, 0 ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கணக்கு போடும்போது இது என்ன ஆயிரும்? உங்களுக்கு 0ன்னு வந்துரும். இது ஞாயிற்றுக்கிழமை. அடுத்து 5 × 5 25, 25 7ஆல டிவைட் பண்ணுங்க, எத்தனை டைம் வரும்? 3 வேல் 21 மீதி 4. அப்ப 4வது நாள் வியாழன். ஓகேங்களா? சோ ஞாயிறு, திங்கள், புதன், வியாழன், வெள்ளி எல்லாமே வந்துருச்சு. எந்த நாள் வரல? செவ்வாயும் சனிக்கிழமையும் வரல. ஓகேங்களா? சோ இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் தான். ஓகேங்களா? சோ இதுல என்ன நாள் வருது? செவ்வாய். ஓகேங்களா? சோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நடத்தின அந்த கேலண்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? சோ அதுல இன்னுமே தெளிவான டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பின்வரும் எண் தொகுதிகளில் சராசரி, இடைநிலை மற்றும் முகடு ஒரே மதிப்பாக அமையும் தொகுதி எது? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா
ஆப்ஷன் பி. இந்த இடத்துல கேட்டிருக்கிறதே பின்வரும் தொகுதிகள், அப்ப ஆப்ஷன் வச்சுதான் போடணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் சராசரி இடைநிலை முகடுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சராசரி அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையுமே கூட்டி எந்த நம்பர், ஓகேங்களா, சோ கவுண்டிங்கால டிவைட் பண்ணிக்கணும். இடைநிலை அப்படின்னா இப்ப ஏபிசின்னு இருக்குன்னா இந்த கடைசி அடிச்சுட்டு சென்டரா என்ன வருதோ அது. முகடு அப்படின்னா எக்ஸ்ட்ராவா எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது, ஓகேங்களா, சோ ஒரு நம்பர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதோ அதுல எது அதிக டைம் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுங்க, 2 2 2 4. ஓகேங்களா? சோ இதோட சராசரி என்ன வரும் பாருங்க, 2 2 4 4 6 10 வரும். சோ 10/4. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தசமத்துல வரும். ஓகேங்களா? நமக்கு சராசரி இடைநிலையும் இதுல இருக்கிறதே வரணும். ஓகேங்களா? அப்ப இது வராது. ஆப்ஷன் பி எடுங்க, 1 3 3 3 5. இதோட சராசரி என்ன வரும் பாருங்க, டிவைடட் பை எத்தனை இருக்கு, 1 2 3 4 5. அப்போ 5 8 11 14 15 டிவைடட் பை 5. இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். இந்த 3 இதுலயே இருக்கு. அப்போ இது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சராசரி கண்டுபிடிச்சாச்சு. இடைநிலை கண்டுபிடிப்போமா பாருங்க, 1 3 3 5. பாருங்க இந்த கடைசி சென்டர் வந்து 3. அப்ப இடைநிலையும் சராசரியும் 3ன்னு கிடைச்சிருச்சு. அடுத்து முகடுனா என்ன, அதிக டைம் ரிப்பீட் ஆயிருக்கிறதா. சோ இந்த இடத்துல 3 அப்படிங்கிறது தான் 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப 3 தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ சராசரி இடைநிலை முகடு எல்லாமே இந்த இடத்துல என்ன 3 தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இதுக்கான அந்த தொகுதி பாத்தீங்க அப்படின்னா 1 3 3 3 5. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா பாருங்க, 2 உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 5:3 எனவும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 3:5 எனவும் இருப்பின் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 5:3. ஓகேங்களா? சோ ஆரங்களோட விகிதமும் உயரங்களோட விகிதமும் இரு உருளைக்கு கொடுத்துட்டு கன அளவு கேட்டாங்க அப்படின்னா ஈஸியான ஒரே ஒரு ஷார்ட்கட் பாருங்க, இது ஆரம். ஓகேங்களா? 5:3. இது உயரம் 3:5. ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணிக்கோங்க, ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்ப 25 9. இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே பெருக்கிக்கணும். ஓகேங்களா? பாருங்க, 25 × 3 9 × 9. ஓகேங்களா? சோ என்ன பண்ணிக்கிறேன், சாரி 9 × 5. ஓகேங்களா? சோ இந்த இடத்த மாத்தி எழுதிட்டேன் 5. இப்ப என்ன பண்ணிக்கலாம் பாருங்க, ரெண்டு சைடும் 5ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ 5ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இது அடிஞ்சிரும், இது 5 டைம் வரும். அப்ப 5 × 3 9ன்னு கிடைக்கும். இப்ப மறுபடியும் ரெண்டு சைடும் 3ஆல டிவைட் பண்ணுங்க. இது என்ன ஆகும், 5:3ன்னு ஆயிடும். ஓகேங்களா? சோ காமனா வந்து எந்த நம்பராலையுமே டிவைட் ஆகாத முடியாத அளவுக்கு எளிய வடிவத்துல அதை கொண்டு வந்தோம்னா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இது வந்து சிம்பிளான ஷார்ட்கட். ஓகேங்களா? சப்போஸ் ஷார்ட்கட் எனக்கு தெரியாது மேம் அப்படின்னா, மறந்துரும் அப்படின்னா, இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா, சோ உருளைக்கான கன அளவு ஃபார்முலா πr²h. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல 2 உருளை அப்படிங்கறதால 2ஆ எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சோ πr², h2². ரெண்டுலயுமே காமனா பை இருக்கா, சோ எடுத்துருங்க. r1² h1, r2² h2. ஓகேங்களா? சோ இதுல இந்த இடத்துல r1க்கு பதிலா 5, r2க்கு பதிலா 3, h1க்கு பதிலா 3, h2க்கு பதிலா 5ன்னு கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுக்கு அடுத்து வர ஸ்டெப்பை ஸ்ட்ரெயிட்டா போட்டு ஆன்சர் போட்டுட்டோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் சரி. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா பாருங்க, 1/2 2/3 3/4 எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையில் 6வது உறுப்பை காண்க.
ஆன்சர் பாத்தீங்கன்னா 6/7. நார்மலா தொடர் வரிசை கொடுத்துட்டு இந்த எத்தனாவது உறுப்பு காணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏபியா ஜிபியான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணிட்டு எதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு செக் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டுக்கும் முன்னாடி அதுலயே ஏதாவது லிங்க் இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஏபி ஜிபி இல்லாம இதை வந்து ரீசனிங்ல கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க 1/2, 2/3, 3/4. அப்ப என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா மேல இப்போ வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா இங்க 1 இங்க 1 பிளஸ் 1. செகண்ட் டேர்ம் அப்படின்னா 2 2 பிளஸ் 1. அதே மாதிரி nth டேர்ம் என்ன சொல்லலாம்? நம்ம n டிவைடட் பை n பிளஸ் 1ன்னு சொல்லலாம். கரெக்டா? ஸோ என்ன டேர்மோ அது மேல இருக்கு, அது கூட ஒன்னா கூட்டி இருக்காங்க. அப்போ இப்போ நமக்கு என்ன வேணும்? 6th டேர்ம் வேணும். அப்ப 6 டிவைடட் பை 6 பிளஸ் 1 என்ன வரும்? 7. ஓகேங்களா? அப்ப 6/7 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஏபிஜிபியான்னு செக் பண்றதுக்கு முன்னாடி அது ரீசனிங்ல வருமானு பாருங்க. ஸோ அது மாதிரி வரல அப்படின்னா அதுக்கப்புறம் ஏபிஜியான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க 24, 26, 33, 37, 29, 31 ஆகியவற்றின் மாறுபாட்டு கெழுவை காண்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 14.4%. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல மாறுபாட்டுகளினா சிவி. ஓகேங்களா? சோ திட்ட விளக்கமும் சராசரியும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியா ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை வச்சு போட்டுடலாம். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல தரவுகள் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? திட்ட விளக்கம் சராசரி இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த மாறுபாட்டுகள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ சராசரினா எப்பயும் போல அது எல்லாத்தையும் கூட்டி நம்பரால டிவைட் பண்ணணும். பாருங்க 24, 26, 33, 37, 29, 31 இது எல்லாத்தையும் கூட்டி 1 2 3 4 5 6 6ஆல டிவைட் பண்ணணும். இப்போ கூட்டினீங்க அப்படின்னா 180ன்னு வரும். டிவைடட் பை 6 உங்களுக்கு என்ன வரும்? சராசரி 30ன்னு வரும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் எக்ஸ்ன்னு எடுங்க. பாருங்க 24, 26, 33, 37, 29, 31. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார்னா இந்த சராசரி ஒவ்வொரு தரவுல இருந்து அந்த சராசரியை கழிச்சு எழுதணும். பாருங்க 24 மைனஸ் 30 என்ன வரும்? உங்களுக்கு -6ன்னு வரும். 26 மைனஸ் 30 -4, 33 மைனஸ் 30 3, 37 மைனஸ் 30 7, 29 மைனஸ் 30 -1, 31 மைனஸ் 30 1. ஓகேங்களா? சோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். பாருங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். 6 36, நன்னாங்கு 16, 9, 49, 1 1. ஓகேங்களா? சோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 112ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு summation of x minus x bar the whole square divided by n. ஓகேங்களா? அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 112 டிவைடட் பை n என்ன 6. ஓகேங்களா? சோ இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 18.6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இப்போ இது 18.6 பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16க்கும் ஓகேங்களா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25க்கும் இடையில இருக்கு. அப்ப 4க்கும் 5க்கும் இடையில வருது. ஓகேங்களா? சோ இதுக்கான ஒரு வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோராயமா 4.31ன்னு வரும். ஓகேங்களா? சோ இப்போ சிக்மா கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் பார் கண்டுபிடிச்சாச்சு. சோ சிவி அப்படின்னா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்டூ 100. ஓகேங்களா? சோ இதுதான் ஃபார்முலா. சோ சிக்மா பாத்தீங்க அப்படின்னா 4.31 டிவைடட் பை எக்ஸ் பார் வந்து 30 இன்டூ 100. ஓகேங்களா? சோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தோராயமா 14.3 சம்திங்னு வரும். ஓகேங்களா? சோ அதுக்காக இந்த இடத்துல ஆப்ஷன் என்ன இருக்கு? 14.4 தான் இதுக்கு நியரா. அப்போ 14.4% தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின், இந்த மாதிரி வந்தாலும் அப்ரோச் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க ஒரு மிதிவண்டி சக்கரத்தின் விட்டம் 63 சென்டிமீட்டர் எனில் அது 20 சுற்றுகள் சுற்றினால் கடக்கும் தொலைவின் அளவு.
இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 39 மீட்டர் 60 சென்டிமீட்டர். ஓகேங்களா? சோ சக்கரத்தின் விட்டம், அதாவது இப்படி ஒரு சக்கரம் இருக்குன்னா அதோட விட்டம் கொடுத்துட்டாங்க, அது வந்து சுத்துது. ஓகேங்களா? சோ இப்படி சுத்திட்டே போறது என்ன சொல்லுவோம், ஒரு சுத்து சுத்துறது பாத்தீங்க அப்படின்னா அதோட சுற்றளவு. ஓகேங்களா? சோ அந்த வட்டத்தின் சுற்றளவு. இந்த இடத்துல 20 கேக்குறாங்க. சோ ஒரு சுற்றளவு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை 20ஆல பெருக்கிக்கலாம். பாருங்க, சுற்றளவு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 2πr தான். ஓகேங்களா? சோ இதுக்கு விட்டத்தை வச்சு நம்ம எப்படி சொல்லலாம், πd அப்படின்னு சொல்லலாம். அப்ப பை வந்து என்னது 22/7 இன்டூ டி வந்து 63. ஸோ 9. இதை பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்க, 9 2 18 மீதி 1 198. ஓகேங்களா? ஸோ 198 சென்டிமீட்டர் வந்து ஒரு சுத்துக்கு வரும். ஓகேங்களா? இதுவே எத்தனை சுத்து, 20 சுத்து. அப்ப 198 இன்டூ 20 போட்டீங்க அப்படின்னா 3960 சென்டிமீட்டர்னு வரும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மீட்டர் சென்டிமீட்டர் ரெண்டும் கலந்து கொடுத்துருக்காங்களா? சோ 100 சென்டிமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா 1 மீட்டர். ஓகேங்களா? அப்ப இதை 100ஆல டிவைட் பண்ணுங்க, என்ன வரும், 39.60 மீட்டர்னு வரும். இந்த புள்ளி 60 அவங்க சென்டிமீட்டர்னே வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப 39 மீட்டர் 60 சென்டிமீட்டர் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, 6 + 6 + 6 + 6 டிவைடட் பை 6 டிவைடட் பை 4 + 4 + 4 + 4 டிவைடட் பை இந்த இடத்துல 4. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல 4. சோ என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 4/13. ஓகேங்களா? சோ போர்ட் மாஸ் ரூல். ஓகேங்களா? சோ போர்ட் மாஸ் ரூல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட், அடுத்து ஆர்டர், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? சோ மேல பாத்தீங்க அப்படின்னா பிராக்கெட் குள்ள இருக்கு, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். பாருங்க, 4 டைம் 6 இருக்கா? சோ என்ன வரும், 24. அதுக்கப்புறம் டிவைடட் பை 6. இங்க பாத்தீங்க அப்படின்னா மீதி எல்லாமே பிளஸ், இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு டிவைடட் பை இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டிவைடட் பை தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? சோ பாருங்க, 3 4 அதுக்கப்புறம் பிளஸ் என்ன வரும், 4 டிவைடட் பை 4 1ன்னு வரும். ஓகேங்களா? சோ இப்ப மேல டிவைட் பண்ணுங்க, என்ன வரும், 6 24 டிவைடட் பை 4 8 12 13. அப்ப 4/13 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல 4 டிவைடட் பை 4 தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். இது எல்லாத்தையும் கூட்டி அதுக்கப்புறம் டிவைடட் பை போடக்கூடாது. சோ இந்த இடத்துல பிராக்கெட் இருக்கிறதால ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, A என்பவர் B இன் சகோதரன், C என்பவர் B இன் தந்தை, D என்பவர் C இன் தந்தை எனில் A என்பவர் D இன் டேஷ். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பேரன். ஓகேங்களா? சோ இது வந்து பிளட் ரிலேஷன்ல வரும். பாருங்க, இப்ப என்ன சொல்லிருக்காங்க, ஏ என்பவர். ஓகேங்களா? சோ ஏ பாத்தீங்க அப்படின்னா பி இன் சகோதரன். இப்ப பி அப்படிங்கிறவர் நமக்கு யாருன்னு தெரியாது. ஓகேங்களா? ஆனா பொண்ணான்னு தெரியாது, அதனால அப்படியே வச்சுக்கலாம். ஏ வந்து சகோதரன், அப்ப இது இவர் வந்து ஆண் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஓகே, ஆண் அப்படின்னா ஸ்கொயர், பெண் அப்படின்னா சர்க்கிள். ஓகேங்களா? சோ இவங்க வந்து சகோதரன் அப்படிங்கறதால சேம் ஜெனரேஷன், அதனால பக்கவாட்டுல எழுதியாச்சு. அடுத்து பாருங்க, சி என்பவர் பி இன் தந்தை. தந்தை அப்படின்னாலே முன்னாடி ஜெனரேஷன், அப்ப இந்த மாதிரி வந்து. ஓகேங்களா? சோ சி தந்தை அப்படிங்கறதால அவரை ஸ்கொயர்ல போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்து டி என்பவர் சி இன் தந்தை, அப்ப இவருக்கு தந்தை சி. ஓகேங்களா? இவருக்கு தந்தை யாரு, சி. ஓகேங்களா? இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, இவர் வந்து டி. ஓகேங்களா? சோ டி வந்து சிக்கு தந்தை, அப்ப இது டி சி பி ஏ. ஓகேங்களா? இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, ஏ என்பவர் டி, ஏ வந்து டிக்கு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இவங்க பாருங்க, இவரு சகோதரரா, இவங்களுக்கு அப்பா, அப்போ இவருக்கும் அப்பா தான் இல்லையா, பி ஏக்கும் அப்பா தான். அப்பாவுக்கு அப்பா யாரு, தாத்தா. ஓகேங்களா? அப்போ ஏக்கு டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாத்தான்னு வரும். ஓகேங்களா? ஆனா இங்க கொஸ்டின் என்ன, ஏ என்பவர் டின்னு கேக்குறாங்க. அப்போ ஏ வந்து டிக்கு பாத்தீங்க அப்படின்னா பேரன். ஓகேங்களா? சோ மாத்தி கேட்டிருந்தாங்கன்னா தாத்தான்னு வரும். இப்போ டி வந்து ஏக்கு யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தா டி வந்து தாத்தா.
இங்க கேள்வி ஏக்கு டி யாரு, ஓகேங்களா? அப்போ ஏ வந்து யாரு, பேரன். ஏன்னா இந்த இடத்துல ஸ்கொயர் போட்டுக்கோ இல்லையா, சகோதரன் அப்படிங்கறதால ஆண் பால், அப்போ இது வந்து பேரன், ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டத்தை காண்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். சோ சாய் சதுரத்தின் பரப்பளவு பாத்தீங்க அப்படின்னா 2 மூலை விட்டத்தையும் பெருக்கி 2ஆல டிவைட் பண்ணணும். இதுதான் சாய் சதுரத்தின் பரப்பளவு. இந்த இடத்துல இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க 60ன்னு சொல்லிட்டு, ஒரு மூலை விட்டம் 8ன்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு மூலை விட்டம் தெரியாது. இதை சால்வ் பண்ணா போதும். பாருங்க, d2 ஈக்குவல் டு இது என்ன ஆகும், 4ன்னு ஆகும். இந்த 4 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா டிவைடட் பைல வரும். அடிச்சோம் அப்படின்னா ஒரு நாள் 4 5 அப்ப 15 சென்டிமீட்டர் தான் இன்னொரு அந்த மூலை விட்டத்தோட வேல்யூ, ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா 24 சென்டிமீட்டர் ஆகியவற்றை பக்கங்களாக கொண்ட 14 சதுரங்களின் மொத்த பரப்பு காண்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 4515, ஓகேங்களா? சோ சதுரங்களின் மொத்த பரப்புன்னு கேட்டதால இது வந்து அளவியல் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த இடத்துல எக்ஸெட்ரான்னு இருக்கு இல்லையா, சோ இந்த மாதிரி எக்ஸெட்ரான்னு வந்துருச்சுனாலே அது வந்து ஏபிஜிபி அந்த இதுல வந்துடும், ஓகேங்களா? சோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இது பக்கங்கள் கொடுத்துட்டாங்க. சோ பக்கங்களோட அந்த சதுரத்தின் பரப்புனா என்ன, ஏ ஸ்கொயர், அதாவது பக்கம் இன்ட்டு பக்கம். அப்போ 11 இருக்கு அந்த சதுரத்தோட பரப்பளவு 11 ஸ்கொயர், 12 இருக்கு அந்த சதுரத்தோட பரப்பளவு 12 ஸ்கொயர், அப்படியே போச்சுன்னா 24 ஸ்கொயர். மொத்த பரப்பளவு அப்படிங்கிறதால இது எல்லாத்தையும் கூட்டணும்னு அர்த்தம், ஓகேங்களா? சோ இது வந்து உங்களுக்கு சிறப்பு தொடர்ல வந்துடும். சிறப்பு தொடர்ல முதல் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா n into n plus 1 divided by n into n plus 1 into 2n plus 1 divided by 6 தான் ஃபார்முலா. இப்போ நமக்கு இந்த இடத்துல 1ல இருந்தா தெரியும், 11ல இருந்து தெரியாது. சோ என்ன பண்ணிக்கோங்க, 1ல இருந்து 24 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே கூட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் 1ல இருந்து 10 வரைக்கும் கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க எப்படி இதை எழுதலாம் அப்படின்னா, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 24 ஸ்கொயரை ஃபுல்லா கூட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா இந்த முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த 10 ஸ்கொயர் வரைக்கும் கழிச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 24 25 48 49 டிவைடட் பை 6 மைனஸ் 10 11 21 டிவைடட் பை 6, ஓகேங்களா? சோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 4900 இந்த வேல்யூ வரும். இந்த வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 385ன்னு வரும். சோ கழிச்சிங்க அப்படின்னா 4515 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு வரும், ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, இரு எண்களின் மீசிமா 84, அவ்விரு எண்களின் விகிதம் 3:4 எனில் அவ்வெண்களை காண்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 21 28, சோ இந்த மாதிரி ரெண்டு நம்பரோட விகிதம் எல்சிஎம் வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் எல்சிஎம் வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, அந்த எல்சிஎம் வேல்யூவை இருக்கு இல்லையா, சோ எக்ஸ் அண்ட் ஒய் தனித்தனியா டிவைட் பண்ணிருங்க, அதுதான் அந்த வேல்யூ. பாருங்க, 84 டிவைடட் பை 3 84 டிவைடட் பை 4, இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 28ன்னு கிடைக்கும். இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 21ன்னு கிடைக்கும். அப்ப என்ன ஆன்சர் உங்களுக்கு 21 மற்றும் 28 தான் வந்து இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்சிஎம் ரெண்டு வேல்யூஸோட
விகிதம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த எல்சிஎம் வேல்யூவை அந்த ஒவ்வொரு விகிதம் இருக்கு இல்லையா அந்த வேல்யூல இருந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து பார்த்தரலாமா? பாருங்க, ஒரு கூட்டுத்தொடரில் 5வது உறுப்பின் 5 தடவையானது 8வது உறுப்பின் 8 தடவைக்கு சமமாக இருந்தால் 13வது உறுப்பு காண்க. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்த உடனே டிக் அடிச்செல்லாம் ஆன்சர் 0. ஓகேங்களா? அதாவது m தடவை இருக்கு இல்லையா? சோ m தடவை இருக்க m-வது உறுப்பு n தடவை இருக்க n-வது உறுப்புக்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாலே என்ன உறுப்பு கேட்டிருந்தாலும் சரி. ஓகேங்களா? சோ அதோட வேல்யூ 0. பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? 5வது உறுப்பின் 5 தடவை 8வது உறுப்பின் 8 தடவை ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்களா? சோ இந்த மாதிரி இது ரெண்டும் ஈக்குவலா வந்து இது ரெண்டும் ஈக்குவலா வந்து ரெண்டும் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஸ்டின் என்ன வேல்யூ கேட்டிருந்தாலும் ஆன்சர் உங்களுக்கு 0. ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஸ்டின் படிச்சதுமே ஆன்சர் டிக் அடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, 450 மற்றும் 216 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் x இன் மதிப்பு யாது? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 3. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரோட HCF வேல்யூ பாத்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. பாருங்க, 450 216. ஓகேங்களா? சோ இதை டிவைட் பண்ணலாமா? 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 225, இது 108. ஓகேங்களா? சோ இப்போ 9ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க இது என்ன வரும்? 2 9 18, மீதி 4, 5 9 45, 1 9 9, மீதி 1, 2 9 18. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் இதை காமனா டிவைட் பண்ண முடியாது இல்லையா? சோ இந்த ரெண்டையும் பெருக்குங்க. 18 தான் இதோட HCF வேல்யூ. ஓகேங்களா? சோ இந்த HCF வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க? 23x - 51க்கு ஈக்குவல். சோ இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சோ பாருங்க, 51 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா பிளஸ்ல வருமா? அப்ப 69. சோ x ஈக்குவல் டு இந்த 23 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா டிவைடட் பைல வரும். 69 டிவைடட் பை 23 அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, 51 99 191 ஆகிய எண்களை எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது மீதி சமமாக கிடைக்கும்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 4. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இது HCF கேக்குறாங்களா LCF கேக்குறாங்களான்னு பார்க்கணும். பாருங்க, மேக்ஸிமம் மீதி சமமாகன்னு வந்துருச்சுனாலே அது வந்து HCF தான் வரும். ஆனாலும் செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, உள்ள இருக்கிறத கொடுத்துட்டு வெளியே இருக்கிறத கேட்டா HCF ஃபைன் பண்ணணும், வெளியே இருக்கிறது கொடுத்துட்டு உள்ள இருக்கிறது கேட்டா LCM ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஒரு டிவிஷன்ல இப்ப பாருங்க, இந்த நம்பரை எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது, அப்ப 51 99 191 எல்லாமே உள்ள இருக்கு, வகுக்கிற நம்பர் தான் கேக்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா HCF தான் கண்டுபிடிக்கணும். சோ HCFல சமமாகன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்பயுமே HCFல பாத்தீங்க அப்படின்னா மீதியை முதல்லயே கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? சோ என்ன மீதி கொடுத்துருக்காங்களோ அதை முதல்லயே கழிச்சிடணும். இந்த இடத்துல சமமாகன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்னு அப்படியே கழிச்சிடணும். பாருங்க, 51 99 191. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கழிங்க, அடுத்து இது ரெண்டையும் கழிங்க, அடுத்து இது ரெண்டையும் கழிங்க. பாருங்க என்ன வரும்? 99 - 51 ஈக்குவல் டு 48. சோ மைனஸ்ல எல்லாம் போடக்கூடாது, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுக்கோங்க. அப்புறம் 191 - 99 ஈக்குவல் டு 92, 191 - 51 ஈக்குவல் டு 140. இப்போ இந்த வேல்யூஸ்க்கு HCF கண்டுபிடிச்சா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ HCF கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, 4ஆல போட்டீங்க அப்படின்னா இது 12 23 35. இதுக்கப்புறம் காமனா டிவைட் பண்ண முடியாது இல்லையா? சோ அப்ப 4 தான் பாத்தீங்கன்னா இதுக்கான HCF. சோ மீதி சமமாக அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு கழிச்சிடணும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, 2x ஈக்குவல் டு, ஓகேங்களா? சோ 2x
ஈக்குவல் டு 3y, அதாவது 2x ஈக்குவல் டு 3y ஈக்குவல் டு 4zனா x y z இந்த வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 6 4 3. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஈக்குவல் டுல கொடுத்துட்டு வேல்யூஸ் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க எக்ஸ் ஒய் இசட் இப்படி எழுதிக்கோங்க. இப்ப எக்ஸ் வேணும் அப்படின்னா இதை விட்டுருங்க, மீதி இருக்கு இல்லையா அந்த ரெண்டுலயும் முன்னாடி இருக்க அந்த கான்ஸ்டன்ட் நம்பரை மட்டும் பெருக்கிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஒய் வேணும்னா இதை விட்டுருங்க, இதை ரெண்டையும் கான்ஸ்டன்ட் நம்பர் மட்டும். அடுத்து இசட் வேணும்னா இதை விட்டுருங்க, இது ரெண்டோட கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும். ஓகேங்களா? அப்ப 3 × 4 2 × 4 2 × 3 காமனா இருக்கிறத அடிக்கலாம். பாருங்க 2 காமனா இருக்கா, இதை அடிச்சா 2. அப்ப 2 3 6 4 3 6 4 3 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க குறித்த விலையிலிருந்து 20% தள்ளுபடியும் இந்த புது விலையிலிருந்து மேலும் 5% தள்ளுபடியும் கொடுக்கப்பட்டால் மொத்தத்தில் தள்ளுபடி. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 24. பாருங்க தள்ளுபடி கொடுத்து மறுபடியும் அந்த விலையில இருந்து தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. மொத்தத்தை தள்ளுபடி, நிகரான தள்ளுபடி, ஒருமித்த தள்ளுபடி இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா ஓகேங்களா? சோ தள்ளுபடி லாபம் என்ன வேணா கேட்கட்டும். இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா சதவீத மாற்றம் அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும். சதவீத மாற்றம் அப்படின்னா அதிகரிச்சது லாபம்னா பிளஸ், குறைஞ்சது தள்ளுபடி மைனஸ், நஷ்டம் இதெல்லாமே மைனஸ். பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இன்டு ஒய் ஓகேங்களா டிவைடட் பை என்ன வரும் 100 ஹோல் பர்சன்டேஜ் இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க தள்ளுபடி அப்படிங்கிறதால ரெண்டுமே மைனஸ் தான். அப்ப -20 -5 ஓகேங்களா பிளஸ் போட்டு இது ரெண்டையும் அப்படியே மேல பெருக்கிக்கும். ஓகேங்களா டிவைடட் பை 100. பாருங்க இப்ப 100 20ஆல் அடிச்சா இது எத்தனை டைம் வரும், 5 டைம் வரும். ஓகேங்களா? சோ 5ஆல் அடிச்சா இது கேன்சல், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 ஆயிரும். இதை கூட்டுங்க -25 ஆயிரும். -25ல இருந்து பிளஸ் 1 போச்சு அப்படின்னா உங்களுக்கு -24 வரும். ஓகேங்களா? சோ மைனஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தள்ளுபடியை குறிக்கும். ஓகேங்களா? சோ 24% தான் இதுக்கான ஆன்சர். இந்த இடத்துல நஷ்டம் கொடுத்திருந்தாலும் மைனஸ் அப்படிங்கிறது நஷ்டத்தை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க 7500 மக்கள் தொகை கொண்ட ஊரில் படித்தவர்கள் 47% எனில் படிக்காதவர்கள் எத்தனை பேர்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 3975. ஓகேங்களா? சோ என்ன கொடுத்துருக்காங்க, 7500 பேர் இருக்க மக்கள் தொகையில 47% வந்து படித்தவர்கள். ஓகேங்களா? 100% ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா 47 படித்தவர்கள் கழிச்சிட்டீங்க அப்படின்னா படிக்காதவர்கள் கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப இதுக்கு 53% கண்டுபிடிச்சா போதும். பாருங்க 2 0க்கு 2 0 கேன்சல். அப்ப 75 × 53 பெருக்குனீங்க அப்படின்னா 3975 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பர். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் சேர்ந்து ஓகேங்களா ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு 3100 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க.
இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 1500, 1000, 600. ஓகேங்களா? இந்த மாதிரி தனித்தனியா இவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு தனித்தனியா எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாள்ல என்ன வரும், இதோட தலைகீழி 1/4, ஒய் அப்படிங்கிறது 1/6, இசட் அப்படிங்கிறது 1/10. இதோட தலைகீழி இது எல்லாமே ஒரு நாளுக்கான வேலை. என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கு இல்லையா 4, 6, 10 இந்த 3 வேல்யூஸுக்கும் என்ன பண்ணிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிச்சுக்கணும். பாருங்க 2ஆல போட்டா 2, 3, 5. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 60ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது மொத்த பங்கு. ஒரு நாள்ல செஞ்ச ஒவ்வொருத்தவங்களோட பங்கும் தெரியணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது கூட அப்படியே அந்த எல்சிஎம் வேல்யூவை பெருக்குங்க. ஓகேங்களா? ஸோ பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க, இது 15, இது 10, இது 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப இது ஒரு நாளைக்கான பங்கு. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறது வந்துடும். பாருங்க கூட்டினா 31. சேலரி அப்படிங்கிறது வரும்போதே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னா 31 பங்குல எக்ஸ் எவ்வளவு பண்ணாரு, 15 பங்கு பண்ணாரு. மொத்த அமௌண்ட் 3100. ஸோ என்ன ஆயிரும், 1500. அதே மாதிரி ஒய் கண்டுபிடிக்கணும். பாருங்க 31 பங்குல 10 பங்கு ஒய் செஞ்சாரு, அமௌண்ட் 3100. ஸோ அடிச்சு அப்படின்னா 100, இது என்ன வரும், 10 × 100 1000. அதே மாதிரி இசட் 31 பங்குல 6 பங்கு வேலை பண்ணாரு. ஸோ 3100 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 600ன்னு கிடைக்கும். ஸோ 1500, 1000, 600 அதை தான் தனித்தனியா அவங்க வாங்குற அந்த பங்கு. இது எல்லாத்தையும் கூட்டினாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கணும், 3100ன்னு கிடைக்கணும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க ரூபாய் 9000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 90. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் வட்டி வீதம் கொடுத்துட்டு 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே ஸ்டெப்ல அடுத்த ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஒரு ஸ்டெப் எழுத போறீங்க, 2வது ஸ்டெப்ல ஆன்சர். பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் எப்ப வந்து அந்த வித்தியாசம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 2வது வருஷத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். முதல் வருஷம் ரெண்டுமே அசலுக்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. 2வது வருஷத்துல இருந்து தான் பாத்தீங்க அப்படின்னா வட்டிக்கு வட்டி போட்டா அது கூட்டு வட்டி. பாருங்க இப்போ 9000 ரூபாய்க்கு 10%. ஓகேங்களா? சோ என்ன வரும் பாருங்க, 2 0க்கு 2 0 போச்சு அப்படின்னா 900 ரூபாய். இந்த 900 அப்படிங்கிறது அசலுக்கு போட்டிருக்காங்க. இது வந்து முதல் வருஷத்துக்கு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன ரெண்டுக்குமே வித்தியாசம் கிடையாது. என்ன பண்ணணும், அடுத்து இந்த வட்டி இருக்கு இல்லையா, அந்த வட்டிக்கு வட்டி போட்டாதான் கூட்டு வட்டி. அப்ப அந்த வட்டிக்கு 10% கண்டுபிடிங்க, அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப 90. சோ 2 வருஷத்துக்கு கேட்டாங்க அப்படின்னா முதல் வருஷம் வட்டி கண்டுபிடிச்சு அந்த வட்டிக்கு வட்டி போட்டீங்க அப்படின்னா ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4400 ஆனது 4851 எடுத்துக்கொள்ளும் காலம். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இது வந்து என்னது, இந்த அமௌண்ட் இதுவா மாறுது அப்படின்னா அசல் முழு தொகை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். வட்டி வீதம் கொடுத்துட்டு இது எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ அசல்ல இருந்து முழு தொகையில இருந்து அந்த அசலை டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 + r% ஹோல் பவர் n இருக்கு இல்லையா, இதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணா போதும். ஆனா இந்த இடத்துல அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்ததால என்ன பண்ணிக்கணும், r/2ன்னு போடணும். அதுக்கப்புறம் n 2n போடணும். இதை மாத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ 10% டிவைடட் பை 2 என்ன வரும், 5%ன்னு வரும். அப்ப இந்த சம்ல நம்ம 5% தான் யூஸ் பண்ணணும். n-க்கு பதிலா 2n யூஸ் பண்ணணும். பாருங்க முழு தொகை 4851 டிவைடட் பை அசல் 4400 ஈக்குவல் டு 1 + 5%. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 டிவைடட் பை 100ன்னு எழுதலாம். அந்த 100 மேல கூட்டினீங்க அப்படின்னா 105 ஹோல் பவர் 2. ஓகேங்களா? இது 5ஆல் அடிச்சா 21, இது 20. அப்போ 21 டிவைடட் பை 20 ஹோல் பவர் 2n வரும். இதை 11ஆல் அடிச்சிங்க அப்படின்னா எத்தனை டைம் வரும் பாருங்க, 4 11 41,
மீதி 4 ஓகேங்களா 4 11 41 ஓர் 11 11 இது 400ன்னு கிடைக்கும். அப்ப 441 டிவைடட் பை 400ன்னு கிடைச்சிருச்சா? சோ முடிஞ்ச அளவுக்கு சுருக்கிட்டு அடிக்க முடியாத ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க மேல இருக்க வேல்யூ இதோட பவரா கொண்டு வர முடியுதான்னு பாருங்க. இங்க இருக்க வேல்யூ இதோட பவரா கொண்டு வர முடியுதான்னு பாருங்க. பாருங்க 21 ஸ்கொயர் இது வந்து 20 ஸ்கொயர் ஓகேங்களா. சோ 21 டிவைடட் பை 20 ஹோல் பவர் 2n. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 21 டிவைடட் பை 20 ஹோல் பவர் 2ன்னு எழுதலாம் ஓகேங்களா. சோ பேஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னா பவர்ல இருக்கிறத ஈக்குவல் அப்படின்னு எழுதலாம். அப்ப 2n ஈக்குவல் டு 2 n ஈக்குவல் டு 1 ஓகேங்களா. சோ ஒரு ஆண்டு தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க 450க்கு ஆண்டுக்கு 4.5% வட்டி வீதத்தில் தனி வட்டி முறையில் எத்தனை ஆண்டுகளில் 81 வட்டியாக கிடைக்கும்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 4 வருஷம் ஓகேங்களா. சோ அமௌண்ட் அசல் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் தனி வட்டி அமௌண்ட் கொடுத்துட்டு ஆண்டுகள் கேட்டாங்க அப்படின்னா தனி வட்டி அமௌண்ட் மேல அசல் இன்டு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் இன்டு 100 அவ்வளவுதான் ஓகேங்களா. சோ இதை கண்டுபிடிச்சீங்கன்னா n கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. சோ பாருங்க இப்ப 81 டிவைடட் பை 450 இது பாருங்க என்ன ஆகும் 81 டிவைடட் பை ஓகேங்களா. சோ இதை அடிக்கலாமா? அடிச்சோம் அப்படின்னா என்ன வரும் பாருங்க 9 0 இது 1 இது வந்து 9 மறுபடியும் அடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஒரே நிமிஷம் இருங்க. 9 5 இது 5 ஓகேங்களா. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 81 டிவைடட் பை 450 இன்டு 4.5 நீங்க எப்படி எழுதலாம்? 45 டிவைடட் பை 10ன்னு எழுதலாம் இல்லையா. அந்த 45 எங்க எழுதிக்கோங்க 10 மேல கொண்டு போயிருங்க ஓகேங்களா. சோ இது எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 4ன்னு வரும் ஓகேங்களா. சோ சால்வ் பண்ணி ஆன்சர் கரெக்டா வருதான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க ஏபி இருவரும் ஒரு வேலையை 6 நாட்களில் செய்து முடிப்பர். பிசி இருவரும் அதே வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பர். சிஏ இருவரும் 7 1/2 நாட்களில் செய்து முடிப்பர். மூவரும் சேர்ந்த அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 5 நாட்கள் ஓகேங்களா. சோ ஏ வந்து எத்தனை நாள் 6 நாள், பி சாரி ஏபி ஏ பிளஸ் பி வந்து 6 நாள், பி பிளஸ் சி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாள் 10 நாள் ஓகேங்களா. சோ சி பிளஸ் ஏ பாத்தீங்க அப்படின்னா 7.5 நாள். 7.5 நாள் எப்படி பின்னமா எழுதலாம் 14 15 15/2 நாள் ஓகேங்களா. ஒரு நாள்ல இவங்க பண்ணது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னோட தலைகீழி ஓகேங்களா. அப்போ 1/10 இதோட தலைகீழி 2/15 ஓகேங்களா. சோ இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க ஏ பிளஸ் பி பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் சி பிளஸ் ஏ ஓகேங்களா. என்ன ஆகும் 1/6 1/10 2/15. இந்த 6 10 15க்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. சோ இதை 30ஆல என்ன பண்ணிக்கணும் கீழே எல்சிஎம் வர மாதிரி நீங்க மாத்தி கூட்டிக்கணும் ஓகேங்களா. சோ இந்த சைடு கூட்டுங்க பாருங்க ஏ ஏ அப்ப 2a bb பிளஸ் 2b பிளஸ் 2c ஓகேங்களா ஈக்குவல் டு இது என்ன ஆகும் பாருங்க இது 5 6 வந்து 5ஆல பெருக்குனா 30 அப்ப மேலையும் 5ஆல பெருக்கணும். 10 3ஆல பெருக்குனா 30 அப்ப மேலையும் 3ஆல பெருக்கணும். 15 2ஆல பெருக்குனா 30 அப்ப மேலையும் 2ஆல பெருக்கணும். டிவைடட் பை 30ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. சோ மேல என்ன வரும் பாருங்க 8 12 12 டிவைடட் பை 30ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த சைடு என்ன இருக்கு 2 காமனா எடுத்தீங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு வரும். இந்த 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா மல்டிப்ளைல வரும் ஓகேங்களா. சோ இதை 2ஆல அடிச்சா 6 6ஆல அடிச்சா 5 அப்போ 1/5ன்னு கிடைக்கும். இதோட தலைகீழி என்ன 5 நாள். அப்போ ஒரு நாள்ல 1/5 அப்படின்னா மொத்தமா 3 பேரும் சேர்ந்து 5 நாள்ல முடிப்பாங்க ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கடைசி கொஸ்டின் பாருங்க p by q equal to 1/3 27p minus 34q divided by 36p minus 3q.
ஆன்சர் பாத்தீங்கன்னா -25/9 ஓகேங்களா. ஸோ P/Q ஈக்குவல் டு 1/3 கொடுத்தாலும் சரி, இல்ல P/1 Q/3 கொடுத்தாலும் சரி, என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வேல்யூஸ்க்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளவுதான் ஓகேங்களா. அப்ப P = 1 Q = 3 கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பாருங்க 27 1 34 3 டிவைடட் பை 36 1 -3 3 ஓகேங்களா. ஸோ 27 மைனஸ் 34 × 3 உங்களுக்கு என்ன வரும் 102 டிவைடட் பை 36 - 9. ஸோ இதை கழிச்சிங்கன்னா -75 டிவைடட் பை 27ன்னு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு -25 டிவைடட் பை 9ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் இந்த மாதிரி கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை P/Q = 1:3 கொடுத்தாலும் நீங்க இதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். எந்த மாதிரி கொடுத்தாலும் அந்த வேல்யூஸை கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டியூட் பண்றதா. இந்த 3 டைப்ல எந்த மாதிரி வேணா கொஸ்டின்ல இருக்கலாம் ஓகேங்களா. கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 25 கொஸ்டின் முடியுது ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான டெஸ்ட் முடிஞ்சது. நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசி டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ மொத்தமா இந்த மேக்ஸ் டெஸ்ட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா 6 டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஸோ நாளைக்கு தான் ஃபைனல் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ அதுல 25 கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்ல மீட் பண்ணலாம். இதுல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஓகேங்களா. தேங்க்யூ.